ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு எஸ்எம்இ ஐபியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அந்த கம்பெனியோட நேம் டிஎஸ்சி இன்ஃபோசெக் லிமிடெட். ஃபோட்டோவில் பார்க்குற இந்த யங் மேன் கிருஷ்ணி தரோரா, இவர் தான் இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். இவருக்கு ஏஜ் 30. இந்த கம்பெனியை ஆரம்பிக்கும் போது அவர் வயசு எக்ஸாக்டாக 22. இந்த யங் ஏஜ்லேயே ஒரு கம்பெனியை உருவாக்கி அதை இன்னைக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா இவரோட உழைப்பு திறமையை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். அது மட்டும் இல்லை, இவர் ஸ்கூல் ட்ராப் அவுட் கூட. இவர் யாரெல்லாம் ஆண்டர்ப்ரனராக வரணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பாருன்னு நம்புகிறேன் நான். பேசிக்காக இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சைபர் செக்யூரிட்டி கம்பெனி. இவங்க வந்து பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் கார்பரேட் கம்பெனிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் வல்னரபிலிட்டிஸ் அப்புறம் டேட்டா தெஃப்ட்லேருந்து பேசிக்கலி ப்ரொடெக்ஷன் தராங்க. இவங்க அதுவும் குறிப்பாக பெரிய லார்ஜ் ஆர்கனைசேஷன், அப்புறம் குறிப்பாக பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அப்புறம் கவர்மெண்ட்ஸுக்கு அவங்களோட வெப்சைட்டுக்கு தேவையான சைபர் செக்யூரிட்டி, அப்புறம் வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட், அப்புறம் வந்து சைபர் செக்யூரிட்டி குவான்டிஃபிகேஷன், அப்புறம் பெனட்ரேஷன் டெஸ்டிங் இதெல்லாம் பண்ணித்தராங்க. ஸோ இதன் மூலமாக அவங்களோட கம்பெனிஸோட பேங்கிங் சாஃப்ட்வேர் நெட்ஒர்க்ஸ் ஆகட்டும், இல்லாட்டி அவங்களோட சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் ஆகட்டும், இல்லாட்டி அவங்க வெப்சைட் எல்லாமே வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு முடியுது. இவங்க இது வரைக்கும் லிட்ரலி 5+ மில்லியன் வல்னரபிலிட்டி டெஸ்டிங் த்ரூ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவியுடன் பண்ணியிருக்காங்க. இவங்க பிஎஸ்ஓஎஃப், அதாவது என்டர்பிரைஸ் செக்யூரிட்டி இன் ஒன் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்டை 2018 லான்ச் பண்ணாங்க. இந்த இந்த ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஓஎஃப் ஆப்செக், இஎஸ்ஓஎஃப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி, அதே மாதிரி இஎஸ்ஓஎஃப் விஎம்பி, அதாவது வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம், அதே மாதிரி இஎஸ்ஓஎஃப் விஎஸ்சிஏ, விஎஸ்ஓஎஃப் பிசிஐஏஎஸ்வி, இஎஸ்ஓஎஃப் சிஆர்கியூன்னு சொல்லி இவங்க நிறைய செக்யூரிட்டி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்க செக்யூரிட்டி ரிலேட்டட் சர்வீசஸும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து இவங்க கிளைண்ட் லிஸ்ட் பார்த்தலாம். இவங்களுக்கு இந்தியாலையும் வெளிநாட்டிலையும் நிறைய கம்பெனிஸ் எல்லாம் இவங்களுக்கு கிளைண்ட்ஸாக இருக்காங்க. அதில் இருக்க சிலர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் என்எஸ்சி பிஎஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், அப்புறம் மோதிலால் ஓஸ்வால், ஹெச்டிஎஃப்சி, ஏர்டெல், என்எஸ்டிஎல், கூகுள், டிபிஎஸ், எஃப்ஐஎஸ், கரூர் வைஸ்யா பேங்க், அப்புறம் காஸ்மாஸ் பேங்க், அப்புறம் பந்தன் பேங்க், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ரிலையர் ஜென்ரல் இன்சூரன்ஸ், டாடா பவர், ஸ்ரீராம் ஹவுசிங் ஃபினான்ஸ்னு சொல்லி நிறையா கம்பெனிஸ் வந்து இவங்களுக்கு கிளைண்ட்டாக இருக்காங்க. ஸோ இதுலேருந்தே இவங்களோட கிளைண்ட் லிஸ்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். ஐபிஓ மூலமா கம்பெனி திரட்ட போகிற மொத்த பணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 29,99,00,000. ஐபிஓ 27 மார்ச்லேருந்து ஏப்ரல் 2 வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். இதுக்காக கம்பெனி செட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பேண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோவர் ப்ரைஸ் பேண்டாக 100 ரூபாயும், அப்பர் ப்ரைஸ் பேண்டாக 106 ரூபாயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 1 லாட்டுக்கு 1200 ஷேர் வாங்குற மாதிரி இருக்கும். 1 லாட் ஷேரு அப்பர் ப்ரைஸ் பேண்டில் வாங்குறதுக்காக செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,27,200 ரூபாய் ஆகும். ஷேர் அலாட்மெண்ட் டேட் 3rd ஏப்ரல், ரீஃபண்ட் டேட் 4th ஏப்ரல், லிஸ்டிங் டேட் 5th ஏப்ரல். இந்த இஷ்யூவில் டோட்டலாக 28.3 லட்சம் ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க. இது எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூ தான், இதில் ஆஃபர் ஃபார் சேல் எதுவும் கிடையாது. போஸ்ட் லிஸ்டிங் இந்த ஷேரோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 118 கோடியாக இருக்கும். இன்றைக்கி தேதியில் இந்த ஷேரோட கரண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபாயாக இருக்குது. அதாவது அப்பர் ப்ரைஸ் பேண்டில் ஒரு ஷேரோட மதிப்பு இன்றைக்கி 186 ரூபாயாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஐபிஓ என்னன்னு பார்த்துடலாம். இவங்க டிஎஸ்சி செக்யூரிட்டி இன்கார்பரேஷன் டெலாவர் யூஎஸில் இருக்க கம்பெனியை வாங்கி இதை ஓன்லி சப்சிடேட் கம்பெனியாக பார்க்குறாங்க. இதுக்காக ஆகிற செலவுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க ஹியூமன் ரிசோர்ஸ், அப்புறம் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், அப்புறம் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காகவும் இந்த இஷ்யூலேருந்து வரப்போகிற பணத்தை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறாங்க. அடுத்து ஃபினான்ஷியல்ஸ் பார்த்துடலாம். 2024 மார்ச்சில் பார்த்தீங்கன்னா இவங்க 516 crores ரெவன்யூ எடுத்திருக்காங்க, ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இதே 2022 523 crores இருந்திருக்கு. இதே 2023 இது 1000 crore சொல்லி ஹையாக இருக்குது. அதாவது ஆல்மோஸ்ட் இந்த ரெவன்யூங்கிறது லிட்ரலி டபுள் ஆகிடுச்சு. ஸோ ரெவன்யூங்கிறது லாஸ்ட் 2-3 குவார்ட்டராக நல்லா இந்த 2023 மார்ச் குவார்ட்டர்லேயும் அதே மாதிரி செப்டம்பர்லேயும் நல்லா ரைஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 60 crores பண்ணிட்டு கம்பெனி இப்போ 500 crores. அப்புறம் லாஸ்ட் 6 months, அதாவது மார்ச் 2023 to செப்டம்பர் பார்த்தீங்கன்னாலே 194 crores சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெவன்யூ வந்துட்டு பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நெட்ஒர்த் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா 2021 22 கோடி தான் பாரோயிங்ஸாக இருந்திருக்கு. ஆனால் 2022 அதே 90 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆனது. 2023 மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 35 crores சொல்லி குறைச்சிட்டாங்க. ஸோ அதாவது பாரோயிங்ஸே வந்துட்டு மோர் தென் 50% 1 இயரில் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க.
அதே மாதிரி மார்ச் டு செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா 27 crores சொல்லி அவங்களோட பாரோயிங்ஸை கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, பாரோயிங்ஸும் குறையுது. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். ஸோ ஒரு எஸ்எம்பி கம்பெனிக்கு ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்கணுமோ அதை விட இது பெட்டராகவே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அடுத்து இந்த கம்பெனியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இந்த கம்பெனியில் நான் ப்ரோஸாக பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஒன் ஆஃப் த லீடிங் ஏஸ் இன்வெஸ்டரான விஜய் கேடியா அவர் இதில் கிட்டத்தட்ட 11% ஷேர் ஹோல்ட் பண்ணுறாரு. அவரோட சன் அங்கித் கேடியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.7% ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட்டாக லிட்ரலி 15% ஸ்டேக் வந்து இந்த கம்பெனியில் ஹோல்ட் பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஏஸ் இன்வெஸ்டர் வந்து இந்த கம்பெனியை பேக் பண்ணுறதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த கம்பெனிக்கு வந்து எவ்வளோ ஒரு எதிர்காலம் இருக்குன்ட்டு. ஏன்னா அவர் இந்த கம்பெனியில் வந்து எதிர்காலம் இல்லைன்னா அவர் இந்த அளவுக்கு பெரிய அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாருங்கிற நான் நம்புகிறேன். அதே மாதிரி 2023 அவங்க வந்துட்டு டெப்ட் ரெடியூஸ் பண்ணதும் அதே மாதிரி ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணதும் ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த சைபர் செக்யூரிட்டி இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரிக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டில் நிறையா கண்ட்ரிக்கில் வந்து பெரிய லெவலில் க்ரோத் இருக்குது. ரீசன் என்ன, டெக்னாலஜிங்கிறது நாளுக்கு நாள் பெருசாகிட்டே போகுது, எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளருதோ அந்தளவுக்கு அந்த டெக்னாலஜி ஹேக்கர்ஸ் இருக்காங்க. அந்த டெக்னாலஜி அட்டாக் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய ஆர்கனைசேஷனே பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸோட செக்யூரிட்டி சிஸ்டத்தை வலுப்படுத்துறதுக்கும் அதை இந்த மாதிரி சைபர் அட்டாக்லேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கும் அவங்க பெரிய அளவில் வந்துட்டு சைபர் செக்யூரிட்டிக்காக வந்து பணம் செலவு பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. எந்த ஒரு கம்பெனியுமே வந்துட்டு சைபர் செக்யூரிட்டியில் வந்துட்டு அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். உங்களோட செக்யூரிட்டி ப்ரீச் பண்ணிட்டாங்கன்னா, உங்கள் கம்பெனியோட வெப்சைட்டோட செக்யூரிட்டி ப்ரீச் பண்ணிட்டாங்கன்னா அதோட டேட்டா எல்லாம் போயிடும். இது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக போயிடும். ஸோ இதனாலேயே பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனிஸும், அதாவது அதுலேயும் குறிப்பாக பேங்கிங் செக்டரில் இருக்க எல்லா கம்பெனிஸுமே பார்த்திங்கன்னா சைபர் செக்யூரிட்டிக்காக வந்து பெரிய லெவலில் பணம் செலவு பண்ணுறாங்க. ஸோ இந்த சைபர் செக்யூரிட்டிக்கு செலவு பண்ணுறதுங்கிறது வந்துட்டு என்றைக்குமே குறையாது. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா பார்க்கப்படுறதுனால இந்த கம்பெனிக்கு பெரிய லெவலில் வளர்ச்சி இருக்குதுன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, இந்தியாவில் இது வரைக்கும் சைபர் செக்யூரிட்டியே வந்து மெயின் பிஸ்னஸாக ரன் பண்ணுற எந்த ஒரு கம்பெனியுமே இது வரைக்கும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணது கிடையாது. ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு கம்பெனி வந்துட்டு சைபர் செக்யூரிட்டி கம்பெனி அது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். யாராச்சும் சைபர் செக்யூரிட்டி பேஸ்ட் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த கம்பெனியோட ஸ்டாக்கை தவிர வேறு எந்த ஸ்டாக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்காதுங்கிற பட்சத்தில் இது ஒரு மோனோபோலிஸ்டிக் மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் இந்த கம்பெனியில் நான் பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன். நெகட்டிவான விஷயமா பார்க்க பெருசாக எதுவும் இல்லை. இருந்தாலும் அவங்களோட ரெவென்யூவும் சரி, அவங்களோட பாரோயிங்ஸும் சரி, இதெல்லாமே வந்து ஒரு சஸ்டெயினபுளாக ஆனால் போது தான் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டுங்கிறது கம்மியாக பண்ணதுலேருந்து 660 கோடி ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனி திடீர்னு 1 இயரில் 500 கோடி பண்ணுறாங்க. அதுக்கு பின்னாடி ஏங்கிற காரணம் என்னால் கண்டுபிடிக்க முடியல. பட் இது வந்து ஒரு சஸ்டெயினபுளான க்ரோத்தாக இருந்ததுன்னா இது இன்னும் பெட்டராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இது ஒரு எஸ்எம்இ கம்பெனியாக இருக்கிறதுனால இந்த கம்பெனியோட ஸ்டாக்கில் வந்து லிக்விடிட்டி இஷ்யூங்கிறது இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. ரீசன் ஏன்னா இந்த மாதிரி எஸ்எம்இ கம்பெனிஸ்க்கு எல்லாமே வந்துட்டு குறைவான அளவு ஸ்டாக் தான் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு சப்போஸ் ஏதாவது மார்க்கெட் கரெக்ஷன் ஆகுது, இல்லை மார்க்கெட் ஃபால் ஆகுது அப்படிங்கும்போது இந்த கம்பெனியோட ஸ்டாக்கில் நம்மளால் அவ்வளோ சீக்கிரத்தில் வித்துட்டு ஆக முடியாது. ரீசன் லிக்விடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான். ஸோ இதெல்லாம் தான் நான் இந்த கம்பெனியில் நெகட்டிவாக பார்க்குறேனே தவிர மற்றபடி இந்த கம்பெனியோட பிஸ்னஸ்லேயோ இல்லை அவங்க இருக்கிற இண்டஸ்ட்ரியிலையோ எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இவங்களுக்கு ப்ரைட் ஃப்யூச்சர் இருக்குதுன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த கம்பெனியை பற்றி எல்லா டீட்டெயிலும் எனக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.